pseudo elementனா என்ன, pseudo classனா என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். pseudo elementங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை நம்ம செலக்டர் கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் பார்ட்க்கு ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். pseudo elementல நிறையா இருக்குது. பட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் pseudo element. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் pseudo element யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்மளால் ஸ்டைல் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போது ரைட் லெக் அப்படிங்கிறது என்னோட டிவ் எலமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி டாட் ரைட் லெக் அப்படின்ட்டு கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டிவ் எலமெண்ட்டை. அது கூட நம்மளோட கீவேர்டு வந்து ஆட் பண்ணணும். pseudo எலமெண்ட்டோட கீவேர்டு டபுள் கோலன் வச்சுட்டு பிஃபோர் pseudo எலமெண்ட் நான் யூஸ் பண்ண போகிறதால பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான ஸ்டைல் வந்து நான் ஆல்ரெடி டாப்பில் வந்து நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும் சிமிலர் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறதால அது ரெண்டுத்தையும் காமனாக செலக்ட் பண்ணி pseudo எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட் இப்போ லெஃப்ட் லெக்கையும் செலக்ட் பண்ணியிருக்கேன், ரைட் லெக்கையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி அது கூட பிஃபோர் pseudo எலமெண்ட் கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மூலயமா லெஃப்ட் லெக் டிவெலப்மெண்ட்டுக்கும் ரைட் லெக் டிவெலப்மெண்ட்டுக்கும் பிஃபோர் முன்னாடி வந்து என்னால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் தான் இது. இந்த லெக் மாதிரி ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை வந்து நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும் pseudo எலமெண்ட் யூஸ் பண்ணி. pseudo எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட பார்ட்டில் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டருங்கிறது அந்த எலமெண்ட்டோட பார்ட் மாதிரியே தெரியலையே. ஏன்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு டேரெக்டாக ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் pseudo எலமெண்ட்லாம் கொடுக்காம நம்ம டேரெக்டாக ஸ்டைல் ஆட் பண்ணி அந்த ஸ்டைல் வந்து ஆட் ஆக தான் செய்யுது. அந்த எலமெண்ட்டோட பார்ட்லேயே அந்த ஸ்டைல் வந்து ஆட் ஆகுது. ஸ்பெசிஃபிக் பார்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா, நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்லேயே ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த pseudo எலமெண்ட்டோட கான்செப்ட். இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு ரெண்டு pseudo எலமெண்ட் இருக்குது. நான் செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கிற ஸ்பேஸும் அந்த எலமெண்ட்டோட ஸ்பேஸ் தான், அதோட பார்ட் தான். அதில் என்னால் ஒன்று பிஃபோர் ஆட் பண்ண முடியும், இல்லைனா ஆஃப்டர் ஆட் பண்ண முடியும், இல்லைனா ரெண்டுத்துலேயும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் பார்ட் இதுதான் ஸ்பெசிஃபிக் பார்ட். முன்னாடியும் ஆட் பண்ணுவேன், இல்லைனா எலமெண்ட்டுக்கு பின்னாடியும் என்னால் ஆட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னும் சில pseudo எலமெண்ட் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற மார்க்கருக்கு மட்டும் நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். நம்ம மொத்த எலமெண்ட்டுக்கும் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணிட்டோம், அது வந்து காமன் ஸ்டைல். பட் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட், இப்போது ஃபர்ஸ்ட் லைனுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட். 2 லைன் பேராகிராஃப் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் பார்ட். அந்த எலமெண்ட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டு அது வந்து நான் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர லெட்டருக்கு மட்டும் நான் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட். அதே மாதிரி லிஸ்ட் ஐட்டமில் லிஸ்ட்டு நேம்லாம் இருக்கும், ஆனால் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மார்க்கருக்கு மட்டும் நான் ஸ்டைல் ஆட் பண்ணேன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்டைல் பண்ணுறது இந்த pseudo எலமெண்ட்டோட யூஸ். அண்ட் pseudo கிளாஸுங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு வந்து நம்ம செலக்டர் கூட வந்து ஆட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அப்போது நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி டாட் லெஃப்ட் ஐங்கிறது என்னோட செலக்டர், அது கூட நம்மளோட pseudo கிளாஸ் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். கோலன் வச்சுட்டு ஹோவருங்கிற pseudo கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹோவர். ஸோ இந்த pseudo கிளாஸ் என்ன பண்ணோன்னா, நம்ம எலமெண்ட்டை வந்து மவுஸால் ஹோவர் பண்ணுறப்போ நம்ம இங்கே ரைட் பண்ணியிருக்க ஸ்டைலை வந்து ஆட் பண்ணும். இப்போது ஹைட் 3 பிக்சலுன்னு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய மவுஸ் வந்து அந்த லெஃப்ட் ஐங்கிற டிவெலப்மெண்ட் மேலே படும்போது நான் ஆட் பண்ணியிருக்க ஹைட் 3 பிக்சலுங்கிற ஸ்டைல் வந்து அங்கே ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் மவுஸ் வந்து நம்ம டிவ் மேலே படுறது வந்து ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட் அப்போது நம்ம ஆட் பண்ண ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுது. இந்த மாதிரி pseudo கிளாஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அப்போது நம்ம ரைட் பண்ண சிஎஸ்எஸ் ஸ்டைலை வந்து நம்ம எலமெண்ட்க்கு வந்து ஆட் பண்ணோம். இதுதான் pseudo கிளாஸுக்கும் pseudo எலமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த ஸ்டைல் வந்து பார்க்க நல்லா இல்லை, ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது நம்ம மவுஸ் ஹோவர் பண்ணும்போது அந்த ஃப்ராக் வந்து அதோட கண்ணை வந்து மூடுற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் சேம் ஸ்டைல் நம்ம ரைட் ஐக்கும் வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் 2 கண்ணுலேயும் ஹோவர் பண்ணும்போது அந்த ஃப்ராக் வந்து கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. pseudo கிளாஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அப்போது நம்ம ரைட் பண்ண ஸ்டைலை வந்து ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஹோவர் பண்ணுறப்போ நம்ம ரைட் பண்ண கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஹோவர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டேட். நம்ம மவுஸ் வந்து அந்த எலமெண்ட் மேலே படுறதுங்கிறது ஒரு ஸ்டேட்.
அண்ட் சூடோ எலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் ஸ்டைலை வந்து ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலமெண்ட். நான் செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைலை வந்து ஆட் பண்ண முடியும். அது வந்து சூடோ எலமெண்ட். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட பார்ட்டில் வந்து நம்மளால் ஸ்டைல் ஆட் பண்ண முடியாது சூடோ எலமெண்ட். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட் அப்போது ஸ்டைல் ஆட் பண்ணுறது வந்து சூடோ கிளாஸ். ஸோ சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்டில் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்டை பற்றி அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா சூடோ எலமெண்ட்னா என்ன, சூடோ கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடோ கிளாஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அப்போது என்னால் ஸ்டைல் ஆட் பண்ண முடிஞ்சால் அது வந்து சூடோ கிளாஸ். அண்ட் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் என்னால் ஸ்டைல் ஆட் பண்ண முடிஞ்சால் அது சூடோ எலமெண்ட். இதுதான் சூடோ கிளாஸுக்கும் சூடோ எலமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் அதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹோவருங்கிறது சூடோ கிளாஸ். இது எப்போ ஒர்க் ஆகும், இந்த ஸ்டைல் எப்போ ஒர்க் ஆகும்னா ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் அப்போ தான் இந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும். இப்போது மவுஸ் ஓவர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டேட், அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும். நான் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஸ்டேட் அப்போ தான் அது ஒர்க் ஆகும். சூடோ எலமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தது என்னென்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் நம்ம இங்கே பார்க்குறது நிறைய வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தான். இந்த ஐ முதற்கொண்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தான். நம்மளால் செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் ஸ்டைல் வந்து ஆட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், என் எலமெண்ட்டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சூடோ எலமெண்ட் வந்து இருக்குது. அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஏன் வந்து சூடோ எலமெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுறதா சொல்கிறோம். அண்ட் சூடோ கிளாஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுறதா சொல்கிறோம் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.